வணக்கம். இது உதயனின் பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிவராஜா லோதிகம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முழு பயணத்தடை நீக்கம். ஓட்டுக்கூடி காரணங்களில் கூழ் அருந்தியவர்கள் தனிமைப்படுத்தலில். பயண கட்டுப்பாட்டுக்குள்ளும் செம்மணியில் வீடு புகுந்து தாக்குதல். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க அரசு திட்டம். கொரோனா தொற்றால் கர்ப்பிணி ஒருவர் உயிரிழப்பு. கொரோனா தொற்றாளர்களுக்கு வீடுகளில் வைத்து சிகிச்சை. தொற்று அறிகுறி தென்பட்டால் தடுப்பூசி ஏற்ற வேண்டாம் என அறிவுறுத்தல். 140 கொரோனா தொற்றாளர்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை. காசாவில் தொடர் தாக்குதல், 100க்கும் அதிகமானோர் இறப்பு. இந்தியாவில் 3 லட்சத்துக்கும் அதிக தொற்றாளர்கள் ஒரே நாளில் கண்டுபிடிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 3 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை நாளை அதிகாலை 4 மணி முதல் நீக்கப்படும் என்று கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். கொழும்பில் இன்று முற்பகல் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் கடந்த 3 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பயண தடை நாளை அதிகாலை 4 மணி முதல் நீக்கப்படும் என்று கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். கொழும்பில் இன்று முற்பகல் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முழுநேர பயண தடை நீக்கப்பட்டாலும் இரவு 11 மணி தொடக்கம் அதிகாலை 4 மணி வரையான பயண தடை நடைமுறை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயணத்தடை விதிக்கப்பட்ட காலத்தில் நாட்டு மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ராணுவ தளபதி பயணத்தடைகள் நீக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஒன்று கூட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களை மக்கள் பின்பற்றினால் அடுத்த 2 தொடக்கம் 3 வாரங்களில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும் ராணுவ தளபதி நம்பிக்கை வெளியிட்டார். கொரோனா தொற்றாளர்களை வீடுகளில் வைத்து கண்காணிப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிடுவார் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்தார். நாட்டில் பயணத்தடை விதிக்கப்பட்டு ராணுவத்தினரும் போலீசாரும் வீதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த நேற்று தினம் செம்மணியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. நாட்டில் பயணத்தடை விதிக்கப்பட்டு ராணுவத்தினரும் போலீசாரும் வீதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த நேற்றைய தினம் செம்மணியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் அடித்துடைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். வீட்டில் இருந்த இளைஞர் ஒருவர் அணிந்திருந்த நகைகளும் தாக்குதல் தாரிகளால் அபகரித்து செல்லப்பட்டுள்ளன என்று கூறப்படுகின்றது. 20க்கும் மேற்பட்டவர்களை கொண்ட குழுவே இந்த தாக்குதலை நடத்தியது என்றும் நீண்ட நேரம் அந்த பகுதியில் நின்றிருந்தனர் என்றும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மாகாண சபைகளுக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு வரையில் ஒத்திவைப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என்று அரசு உயர் மட்டங்களிலிருந்து அறிய முடிகின்றது. மாகாண சபைகளுக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு வரையில் ஒத்திவைப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என்று அரசு உயர் மட்டங்களிலிருந்து அறிய முடிகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் சில நாட்களுக்கு முன்னர் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் இந்த முடிவு பகிரங்கப்படுத்தாமல் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது. கொரோனா வைரஸ் பரவல், எல்லை நிர்ணயம் ஆகிய காரணங்களே அரசு இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று அரசு முன்னர் அறிவித்திருந்தது. மாகாண சபை தேர்தல் நடத்தும் முறைமை தொடர்பில் அரசு முன்வைத்த ஆலோசனைக்கு சிறு கட்சிகளிடமிருந்து எதிர்ப்பு வெளியாகியிருந்தது. அதே நேரம் தற்போதைய விலையேற்றம், பொருளாதார நெருக்கடி என்பவற்றால் ஆளும் தரப்பு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கின்றார் என்று கூறப்படும் நிலையில் அரசு மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி பெண் ஒருவர் இலங்கையில் உயிரிழந்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த 4வது கர்ப்பிணி பெண் இவராவர். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி பெண் ஒருவர் இலங்கையில் உயிரிழந்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த 4வது கர்ப்பிணி பெண் இவராவர். தேசமகாராமவைச் சேர்ந்த 35 வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளான இவர் மலேபே நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்துள்ளார்.
நாட்டில் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்ப்பிணி பெண்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 150க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் 4 கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் கொரோனா தடுப்பூசி ஏற்றாது இருப்பதே சிறந்தது என்று தொற்று நோயியல் பிரிவு பிரதானி சிறப்பு மருத்துவர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் கொரோனா தடுப்பூசி ஏற்றாது இருப்பதே சிறந்தது என்று தொற்று நோயியல் பிரிவு பிரதானி சிறப்பு மருத்துவர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்படுபவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது பயனற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அதேவேளை தேசிய அடையாள அட்டை இலக்க முறைமைக்கு அமைய நாளை முதல் பொதுமக்கள் நடமாட அனுமதி வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொற்று அறிகுறிகள் தென்படாத கொரோனா தொற்றாளர்களை அவர்களது வீடுகளில் வைத்து கண்காணிப்பது என்ற முடிவை இலங்கை அரசு எடுத்துள்ளது. தொற்று அறிகுறிகள் தென்படாத கொரோனா தொற்றாளர்களை அவர்களது வீடுகளில் வைத்து கண்காணிப்பது என்ற முடிவை இலங்கை அரசு எடுத்துள்ளது. இந்த நடைமுறை நாளை திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்று சுகாதார ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்தார். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டால் அவர்கள் ஒரு இடைநிலை சிகிச்சை மையத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இலங்கையில் தற்போது 27,056 பேர் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அறிகுறியற்ற தொற்றாளர்கள். இடைநிலை சிகிச்சை மையங்களில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை கருத்தில் கொண்டு அறிகுறியற்ற தொற்றாளர்களை வீடுகளில் வைத்து கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் தற்போது சிகிச்சை எவ்வாறு வழங்குவது மற்றும் ஒரு நோயாளி வீட்டில் சிகிச்சை பெற்றால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை உருவாக்கி வருகின்றனர் என்று சுகாதார ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அறிகுறி தென்பட்டால் நோயாளிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 3,11,170 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 4,077 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 3,11,170 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 4,077 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரையில் கொரோனா தொற்றினால் 2,70,319 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,46,83,000 அதிகரித்துள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களில் 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 36,18,000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.